பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் உயிரே உயிரே விலகாதே. தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவலில் இன்று நாம் கேட்க போகிறது நாவலோட 14வது அத்தியாயம். நாவலை தொடர்ந்து கேளுங்க. தினமும் கேட்கும் பதிவில் உங்களுக்கு பிடிச்ச வரியை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த நாவலோட தொடர்ச்சியை தினமும் கேட்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க நம்முடைய பாஸ் நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனையும் அழைச்சி வச்சுடுங்க. கூடவே என் எழுத்தும் நான் வாசிக்கக்கூடிய விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுக்க மறந்துடாதுங்க. மறுபடியும் சொல்கிறேன், என் எழுத்தும் வாசிக்கக்கூடிய விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுக்க மறந்துடாதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு முன்னால் சொன்னது போல் நம்முடைய ஞானசெல்வம் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு குரல் கொடுக்க ஆர்ஜே தேடிட்டு இருக்கேன். 2-3 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஆனால் நம்முடைய பாஸ் நாவல் சேனல்லேருந்து யாரும் இதுவரை எனக்கு கமெண்ட் பண்ணலை. இதுக்கு முன்னால் இதே சேனலில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதனால் உங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்தால் இன்றைக்கே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, இல்லைனா ஃபேஸ்புக் பேஜில் என்னோட தொடர்பு கொள்ளுங்க. சரி, இன்றைய பதிவுக்குள் செல்லலாமா? இது உயிரே உயிரே விலகாதே முழு நாவல், அத்தியாயம் 14. தாத்தா ஏற்றிவிட்டு சென்ற பாரம் அவனுள் ஏறி அமர்ந்தாலும் இன்னொரு திருமணம் இல்லை என்ற முடிவில் அவன் மனம் உறுதியாக இருக்கவே சொன்னது. தான் அந்த தவற்றை செய்தால் தன் அப்பாவை சின்ன வயதில் கோபப்பட்டு வருத்ததில் அர்த்தமில்லாமல் போய்விடும். தான் குழந்தை பருவத்தில் பட்ட அதே வேதனையை மகளும் படவே செய்ய வேண்டி வரும். இன்னொரு உறவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் என் மகள் என்னைப் போல கலங்கி நிற்கவே கூடாது. என்ன ஆர்த்தி நல்லவளாக இருந்தாலும் என் மகளுக்கு அவள் அந்நியமே, என் மகளும் அவளுக்கு அந்நியம்தான். தாய்பாலை தாரை பார்த்தாள் என்பதற்காக என் மகளை அவள் மகள் போல் பார்ப்பாள் என நினைக்க முடியாது. அவளை நான் விரும்பியிருக்கலாம், ஆனால் என் குழந்தையால் அவளை விரும்ப முடியாது. எண்ணியவன் பல பல குழப்பங்களால் அன்றைய இரவு வீட்டிற்கே செல்லவில்லை. பண்ணை வீட்டிலே படுத்து கொண்டான். அதிகாலை 4 மணிக்கு அவனுக்கு ஒரு ஃபோன் வந்தது. இந்த நேரம் யாரா இருக்கும்? கண்ணை கசக்கியவாறு தூக்க கலந்த எரிச்சலில் வந்து ஃபோனை எடுத்தவன் வீட்டு நம்பரை கண்டதும், எதுக்கு இந்த நேரம் ஃபோன் அடிக்கிறாங்க? மனதுக்குள் கேள்வியை ஓடவிட்டவாறு அவசரமாக ஃபோனை ஆன் செய்து காதுக்கு கொடுக்க மறுமுனையில் ருக்குமணியின் குரல் படபடப்போடு கேட்டது. கண்ணா, உடனே கிளம்பி முத்து கிளினிக்கு போடா. நம்ம ஐஸுக்கு ஒரே வாந்தியும் லூஸ் மோஷனுமா. நம்ம தாத்தாவும் ஆத்தியும் குழந்தைய தூக்கிட்டு அங்கே தான் போயிருக்காங்க. நீயும் கிளம்பி போனால் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். குழந்தைக்கு திடீர்னு எப்படி? பதட்டமாக கார்த்திக் கேட்க, 2 நாளாக ஆத்தியால் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியலடா. அதனால் வற்புறுத்தி பசும்பால் கொடுக்க வேண்டியதாக போச்சு. அதுதான் குழந்தைக்கு ஒத்துக்கலையோ என்னவோ. அதானே பார்த்தேன். அவளாவது நம்ம பிள்ளைய அவா புள்ள போல பார்க்குறதாவது எண்ணியவன் படு கோபத்தோடு, ஒரு குழந்தைய ஒழுங்கா பார்த்துக்க தெரியல. வீட்டில் எதுக்கு 2 பொம்பளைங்க இருக்கீங்க? குழந்தைய போய் பார்த்துட்டு அப்புறம் இருக்கு உங்களுக்கு கச்சேரி. சொன்னவன் அவசரமாக செல்லை அணைத்து வைத்து விட்டு ரெடியாகி வெளியே வந்தான். வாசலில் நின்ற காரை நோக்கி வந்தவன் அதில் ஏறிய அரை மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டல் வந்துவிட அவசரமாக உள்ளே வந்து குழந்தையின் விவரம் சொல்லி கேட்க அவர்கள் சொன்ன அறையை நோக்கி ஓடினான். வழியெல்லாம் ஆத்வியை மனதால் திட்டிக் கொண்டேதான் வந்தான். எல்லாம் நடிப்பு. என் வீட்டுக்கு மகாராணியா வரணும்னு பிள்ளைய நல்லா கவனிச்சிட்டது போல நடிப்பு. நான் தான் ஏமாந்துட்டேன். தாத்தா சொன்னதும் நம்ம மனசும் யோசிக்க ஆரம்பிச்சில்ல, அதுக்கு சரியான சாவு மணி அடிச்சிட்டா. இப்படியே புலம்பி புலம்பிதான் குழந்தைக்கு குளுக்கோஸ் ஏற்றி கொண்டிருந்த அறைக்குள் நுழைந்தான். அங்கு தூக்கத்தை தொலைத்து அவள் மடியில் தன் குழந்தையை ஏந்தி கொண்டு குழந்தையை கையை ஆட்டிக்கூட கூடாதே என கவனமாக பார்த்து கொண்டிருந்த அவளை பார்த்ததும் கோபம் லேசாக மட்டுப்பட அவள் அருகில் வந்தான். தர்மலிங்கம் தான் ஓடி அவன் அருகில் வந்து, வந்துட்டியா கண்ணா? உன் பொண்ணு மனுஷனை பயங்காட்டிட்டா. உன்கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு போன போது ஒரு முறை வாந்தி எடுத்தா. உன் பாட்டி தான் ஏதோ அரைச்சி கொடுத்தா. குழந்தைக்கு விடலை.
கூடவே ஒரே அழுக. கடைசியாக ஆர்த்தியை அவள் வீட்டில் போய் கூட்டிகிட்டு வந்தோம். அவள்கிட்டையும் குழந்தை அழுகையை விடலை. அவளும் ஏதேதோ செஞ்சு தான் பார்த்தா. குழந்தையோட அழுகையும் நிற்கலை, வாந்தி பேதியும் அடங்கலை. அப்புறம் ஆர்த்தி தான் ராத்திரின்னு பார்க்க வேணாம், விடுகிற வரை காத்திருந்தா குழந்தை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோன்னு கூட்டிகிட்டு வந்தா. அதான் குழந்தைக்கு முடியலைல்ல, உடனே எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க வேண்டியதானே. நாம் வாந்தி எடுத்த உடனே கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே. பிள்ளை மேலே அக்கறை இல்லாமல் அவங்க பிள்ளைய பார்த்துட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள எதுக்கு நமக்காக கஷ்டப்படுத்தணும்? அந்த இடத்திலும் தன் ஆதங்கத்தை கொட்ட அவனை விழிவிரிய பார்த்தவள் எதுவும் சொல்லாமல் தலைகுனிய, என்னடா பேசுகிற நீ? நான் ஆர்த்தியை போய் அவளோட வீட்டில் கூப்பிட்டப்ப நேரம் இரவு 11 மணி. விஷயத்தை சொன்னதும் ஒரு நொடி யோசிக்காம தூங்கிட்டு கிடந்த குழந்தைய தூக்கிட்டு ஓட்டமும் நடையுமா நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பிள்ளைக்காக நின்னவா. காலையில் 3 மணி வரை அதை கீழே விடாமல் அதோட பாந்தி பேதி எல்லாத்தையும் மடியில் வாங்கினவா. கடைசியாக அத்தை ராத்திரின்னு கூட பார்க்காம கிளம்பி என் கூட பிள்ளைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவா. வந்து டாக்டரை பார்த்தோம், மருந்து கொடுத்து குணமான பின்னால் கூட கீழே படுத்தா குழந்தை துடிச்சு அழுன்னு தான் முதுக கூட சரிக்காமல் குழந்தைக்காக அப்படியே இருந்து கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டவா. அவளையா வாய் இருக்குன்னு பேசுகிறான். தர்மலிங்கம் கொஞ்சம் கடுமையாகவே சாட, விடுங்க தாத்தா என்று தான் உங்கள் பேரன் புரிஞ்சு பேசியிருக்காரு. சின்னதிலிருந்தே இப்படி தானே, எதிரில் நிற்கிறவங்களுக்கு வலிக்குமே, நாம் நாக்கு இருக்குன்னு எதுவும் பேசக்கூடாதுன்னு எப்போவாது நினச்சி பேசியிருக்காரா? எப்பவும் அவருக்கு தோன்றதை பேசிடுறதும், அவருக்கு விருப்பமானதை மட்டும்தான் பிறர் செய்ய வேணும்னு விரும்புகிறதும். இப்போ மட்டுமா? எப்பவும் அவர் அப்படி தானே. அவர் பேச்செல்லாம் பெருசாக எடுத்துட்டு விட்டு தள்ளுங்க சார், பேசிட்டு போகட்டும் சொல்லிவிட்டு ஆர்த்தி அமைதியாக, அவள் தன் குழந்தைக்காக இவ்வளவு செய்துள்ளாள் என தெரிந்ததும் தன் எண்ணம் பொய்த்து போக குற்ற உணர்வில், அது அது இல்லை தாத்தா, எதுக்கு அவங்க நம்ம வீட்டு குழந்தைக்காக இம்புட்டு கஷ்டப்படணும்? நீங்கள் அவங்கள போய் கூப்பிட்டதற்கு என்ன கூப்பிட்டுருக்கலாமே என்றவனை எரித்து விடுவது போல் பார்த்தவர், நேற்று நைட்டில் இருந்து உன் செல்லுக்கு எத்தனை முறை கால் பண்ணியிருக்கேன்னு பாருடா. எடுக்காமல் இருந்துட்டு இப்போ அதிகாலையில் வந்து வியாக்கியானமாக பேசுகிற, பிச்சு போடுவேன் படவா. தர்மலிங்கம் கர்ச்சிக்க, தாத்தா ப்ளீஸ், குழந்தை இப்போதான் வலி மறந்து கண்மூடி இருக்கு, ப்ளீஸ் 2 பேரும் கத்தாமல் வெளியில் போகிறீங்களா? ஆர்த்தி கெஞ்சுதலோடு சொல்ல, இவர்களின் பேச்சால் துடித்து சிலிர்த்த குழந்தையின் உடலில் தன் கையை வைத்து தட்டி தூங்க வைத்த அவளை திரும்பி பார்த்தவாறே வெளியே வந்தான். மனது என்னவோ போலானது. வெளியில் இருந்தாலும் அவன் பார்வை அவளிலே இருந்தது. அந்த ஒரு நாளிலே தாயின் தேவை ஒரு குழந்தைக்கு நிச்சயம் தேவை என்பதை உணர்ந்து கொண்டான். அவள் இல்லை என்றால் நிச்சயம் இந்த சூழலில் கையாண்டிருக்க முடியாது என்பதை வாழ்க்கை அன்றே அவனுக்கு கற்றுக் கொடுத்தது. அன்று பகல் போய் இரவு வந்தும் அந்த ஹாஸ்பிட்டலிலே இருந்தாள். அதுவும் குழந்தையோடவே இருந்தாள். அது அவளை விட்டு வேறு யாரிடமும் போகவும் இல்லை. சாப்பிட ஹோட்டலில் இருந்து வாங்கி கொடுத்த பிறகும் அவள் உண்ணவில்லை. வேணாம் தாத்தா, நான் கண்டதையும் சாப்பிட்டுட்டு பால் கொடுத்தா குழந்தைக்கு சீக்காயிடும். சொர்ணக்கா மசாலா அரைச்சி மீன் குழம்பு வச்சு சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க, நான் அதையே சாப்பிட்டுடுறேன் என்றவள் மதியம் வரை அவன் குழந்தைக்காக பட்டினி இருந்து பின் சொர்ணம் கொண்டு வந்த உணவையே சாப்பிட்டாள். சாப்பிடும் போது கூட குழந்தை வேறு யாரிடமும் வரவில்லை. ஏன், அவன் போய் எடுத்தும் கூட ஆர்த்தியிடமிருந்து நகரவில்லை. அவள் மார்பு சேலையை கட்டியாக பிடித்து கொண்டு அவளை ஒட்டியே படுத்திருந்தது. அவள் சாப்பிடாதவுடன் அவள் மட்டுமா தன் மகளுக்காக பட்டினி இருப்பாள்? நானும் தான் இருப்பேன், என்னால் முடியாதா என வீம்புக்கு எதுவும் சாப்பிடாமல் இருந்தவன் மதியம் அவளுக்காக கொண்டு வந்த உணவில் மீதியை உண்ணப்போக, சின்னையா அதையா சாப்பிட்றீங்க? சாப்பிடாதுங்க, நீங்கள் வீட்டில் போய் சாப்பிடுங்க, இந்த சாப்பாடு நல்லா இருக்காது. நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. ஏன் ஏன் இதை தானே அவளும் சாப்பிட்டான். அது குழந்தைக்காக சாப்பிட்டது சின்னையா, மருந்து சாப்பாடு, உங்களாலெல்லாம் அதை சாப்பிட முடியாது. ஏன் முடியாது? அவள் சாப்பிடும்போது என்னால் ஏன் முடியாது? சொன்னவன் வீம்புக்கெண்டே சட்டென ஒரு வாய் எடுத்து வைக்க, அடுத்த வாயை வைக்க தோன்றாமல் விழி பிதுங்க ஆர்த்தி மென்மையாக சிரித்தாள். சொர்ணமோ வாய்விட்டே சிரித்துவிட, என்ன இது,
சாப்பிட்றா? வாய் விட்டே கார்த்திக் கேட்டுவிட, நமக்காகனா இதை சாப்பிட முடியாது சின்னையா. குழந்தைக்காகனா சாப்பிட்டு தானே ஆகணும். ஒரு தாயோட குழந்தை வளர்ப்புனா இதான் சின்னையா. ஒரு கரு உருவாகிறதுல இருந்து அது தனியாக வாழ பழகிறது வரை அந்த குழந்தைக்காக ஒவ்வொரு பொண்ணும் பல தியாகங்கள் செய்கிறா. ஆனால் அது பல நேரம் வெளியில் தெரிகிறதில்ல. உங்களை போல சில வீம்பு பிடிச்ச மனிதர்கள் வாலண்டரியாக வந்து மாட்டி தான் சில உண்மைகள் தெரிஞ்சிருக்காங்க. ஒரு குழந்தைக்காக ஒரு தாய் செய்கிறது தியாகம்னா, அடுத்தவங்களோட குழந்தைக்கு நம்ம ஆர்த்தி செய்கிறதுக்கு பேர் என்னன்னு நீங்களே நினச்சி பார்த்துடுங்க. சொல்லிவிட்டு சொர்ணம் கிளம்பிவிட கார்த்தி மொத்தமாய் மௌனமாக அமர்ந்து விட்டான். அதற்கு பிறகு எந்த வார்த்தையும் அவன் உதட்டில் இருந்து வரவில்லை. அவன் உள்ளமும் ஆர்த்தியை தப்பா பேசவில்லை. ஆனால் நிமிர்ந்து அவள் முகம் பார்க்க கூச்சப்பட்டு அப்படியே கவிழ்ந்த தலை நிமிராமல் இருந்தான். ஆனால் அதன் பிறகு ஆர்த்தியின் கண்கள் அடிக்கொரு முறை அவனிலே படிந்து மீண்டன. அவன் வார்த்தை வலித்தாலும் அவன் மௌனம் ரொம்பவே வலித்தது. அடுத்தவங்க பிள்ளைக்காக நான் செய்யலை கார்த்தி, நம்ம பிள்ளைங்கிறதுக்காக தான் செய்கிறேன். என் வயிற்றில் பிறக்காட்டாலும் ஐசு என் குழந்தை தான். உங்கள் தாலியை வாங்க என் கழுத்தை அதிர்ஷ்டம் பண்ணாமல் இருந்தாலும் உங்கள் குழந்தைய என் குழந்தையாக வளர்க்குற பாக்கியம் கிடச்சதை நினச்சி மகிழ்கிறேன். நீங்கள் எதுவும் குற்ற உணர்வுக்கு ஆட்படாதுங்க. மனதுக்குள் எண்ணியவள், நீங்கள் வேணா போய் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வாங்க கார்த்தி என சொல்ல, அவளை நிமிர்ந்து பார்த்தவன், இல்லை வேணாம், பசிக்கலை என அறையை விட்டு வெளியேறினான். அன்று அந்த ஹாஸ்பிட்டலில் மட்டுமல்ல, அடுத்து வந்த 3 நாட்களும் இவன் வீட்டில் தங்கி நின்றே இவன் குழந்தையை தன் குழந்தை போல கவனித்து கொண்டாள் ஆத்வி. கார்த்தி எண்ணம் அடிபட ஆரம்பித்தது. அடுத்து வந்த 1 வாரமும் அமைதியாக செல்ல கார்த்தி மனது மட்டும் அமைதி இழந்தே இருந்தது. வீட்டிலும் வெளியிலும் சோர்ந்தவனாகவே இருந்தான். யாரிடமும் பெரிதாக பேசவில்லை. பழையபடி எடுத்ததுக்கெல்லாம் எடுத்தறிந்து நிற்கவில்லை. ஆத்வியை கண்டால் கூட தப்பித்தவரை அவள் முன் ஒற்றை வார்த்தை சிந்தவில்லை. அவளும் தான். அன்று அவன் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தையை கேட்ட பின் அவள் நெருங்கி செல்லவே இல்லை. அவன் குழந்தைக்காக எல்லாம் செய்தாள். அவனுக்காக கூட சிலவற்றை செய்தாள். ஆனால் அவனை நெருங்கி போய் எதுவும் செய்யவில்லை. ஆனால் இவனுக்காகவும் இவன் குழந்தைக்காகவும் அவள் செய்யும் எல்லாம் கார்த்தி பார்த்து கொண்டுதான் இருந்தான். அதனால் அவன் சிந்தனை அடிபட இப்போதெல்லாம் ஒற்றை வார்த்தை அவள் முன் பேசுவதே இல்லை. ஆர்த்தியின் ஒவ்வொரு செயலையும் கார்த்தி மட்டுமல்ல, தர்மலிங்கமும் கூர்ந்து கவனித்து கொண்டுதான் இருந்தார். அவர் இப்போது ஆர்த்தியை கவனிக்கவில்லை. இவன் வந்த நாள் முதல் கவனித்து கொண்டுதான் இருக்கிறார். அவர்கள் விழுந்த முதல் சந்தேகமே ஆர்த்தி வீட்டில் வைத்து சந்தோஷின் ஒரு செயலை பேரனோடு ஒப்பிட்டு பேசும்போது ஆர்த்தியின் முக அதிர்வில் இருந்து விழுந்ததுதான். சந்தோஷ் பிறந்து தர்மலிங்கம் அந்த வார்த்தையை பல இடத்தில் உச்சரித்த போது தோன்றாத ஒரு உணர்வு. பைரவி ஐசியூவில் இருக்கிறாள் என போன் வந்து மயங்கி விழுந்தாரே, அந்த நாள் சந்தோஷ் ஐஸ் வைக்கிறான் என பேச்சு வந்தபோது தற்செயலாக தர்மலிங்கத்தின் வாயிலிருந்து அந்த வார்த்தையை கேட்டதும் ஆர்த்தியின் முகம் காட்டியதே ஒரு அதிர்வு. அந்த நொடியிலிருந்து ஆரம்பமாகிவிட்டது அவரின் சந்தேகம். ஆனால் இன்று வரை தன் சந்தேகம் சரியா என்று தவித்து கொண்டுதான் இருக்கிறார். மனதுக்குள் தன் சந்தேகம் உண்மையாய் இருந்துவிடக்கூடாது என 1000 சாமியை வேண்டிக் கொண்டார். ஆனால் அதன் பிறகு நடக்கும் ஒவ்வொன்றையும் பார்க்க பார்க்க அவர் சந்தேகம் வலுத்ததே தவிர அது மறையவில்லை. அதிலும் எத்தனையோ வரனை கொண்டு போயும் வீம்பாக நின்றவள் பேரனை கட்டிக்க ஒப்புக்கொண்டது வேறு அவரை குழப்பிக் கொண்டிருந்தது. அதனாலேயே அன்றிலிருந்து அவளை கூர்ந்து பார்க்க ஆரம்பித்து விட்டார். இன்னும் தெளிவாக தெரிந்து கொள்ளாவிட்டாலும் சந்தேகம் மட்டும் அவளுள் உயிர் போடவே இருந்து வருகிறது. சில வாரங்கள் அப்படியே அமைதியாக சென்றன. கார்த்தியிடமோ ஆர்த்தியிடமோ எந்த மாற்றமும் இன்றி கழிந்தது. அமைதியாக அவன் வீட்டில் வருவதும் ஐசுக்கு தேவையானவற்றை செய்வது, கிளம்பி போவது என்றே அவள் இருக்க, தூரமாயிருந்து பார்த்து கடந்து செல்வதே அவன் வாடிக்கையாக இருந்தது.
என்னதான் ஆத்வி மனதை அவன் முன் கட்டுக்குலையாமல் காப்பாற்றி வைத்திருந்தாலும் தனிமையில் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் கார்த்தி அவளுக்காக வாழ்ந்த நொடிகளையே நினைத்து கொண்டு காலத்தை கடத்தத் தொடங்கினாள். அது இனிமையாகவும் இருந்தது, அவஸ்தையாகவும் இருந்தது. அவன் தன்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவனுக்காக இந்த அளவாவது வாழ்ந்துவிட்டு போய்விடலாம் என்று தோன்றியது ஆத்விக்கு. ஆனால் மனது மகனுக்காக அழுதது. என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் போகிறது, என் மகனையாவது ஏற்றுக்கொள்ளுங்கள் கார்த்தி. அவன் உன் இரத்தம், உன் முதல் வாரிசு. அவனை உன் மகனாக ஏற்றுக்கொண்டால் அதுவே போதும். நானாக வாழ்ந்துவிட்டே போகிறேன் என மனமுடைந்து போகும் அளவு அவள் விஷயத்தில் அவன் மௌனமாகவே இருந்தான். உண்மையில் மௌனமாக இருந்தாலும் மனதுக்குள் போராட்டமே இருந்தது. அவன் மனக்குழப்பத்தை அதிகரிக்கிறது போலவே வீட்டில் எல்லாரும் பேசத் தொடங்கினர். அதிலும் தர்மலிங்கத்தின் பேச்சு அதிகமாகவே இருந்தது. ஆரம்பத்தில் கூட யோசி என்ற ரீதியில் நிறுத்தி கொண்டார். ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்ததிலிருந்து நச்சரிக்கவே ஆரம்பித்து விட்டார். போதாக்குறைக்கு அழும் குழந்தையை கொண்டு வந்து அவன் கையில் கொடுத்து, முடிஞ்சா உன் பொண்ணோட அழுகையை நீயே நிறுத்து, இல்லை ஆத்விட்ட கொண்டு போய் கொடு என பெரியவர்கள் இருவரும் சொல்லிவிட இப்போதெல்லாம் அவள் வீட்டிற்கு அடிக்கடி வர ஆரம்பித்தான் கார்த்தி. அப்படி வரும்போதெல்லாம் இருவரும் மாறி மாறி பார்த்து கொள்வார்களே தவிர இதுவரை ஒற்றை வார்த்தை பேசிக்கொண்டதில்லை. அவன் பார்க்கும்போது இவள் பார்வையை எங்கோ ஓடவிட்டு கொண்டும் இவள் பார்க்கும்போது அவன் பார்வையை எங்கோ ஓடவிட்டு கொண்டும் நாட்களை கடத்தினர். அன்றும் அப்படித்தான். குழந்தை ஐசு ஆர்த்தி வீட்டில் இருக்கிறாள், அழைத்து கொண்டு வந்துவிடு என பாட்டி போனில் சொன்னதால் தான் அவன் வந்தான். வெளியில் அவன் காரின் ஒலி கேட்டதும் ஆர்த்தி அவசரமாக எழும்பி உள்ளே போனாள். கண்ணாடி முன்னின்று தன்னை அழகாக ஒப்பனை செய்து கொண்டு தன் அழகு முகத்தை அவளே ஒருமுறை ரசித்த போது அவளின் அழகு முகத்தை தன் இரு கையாலும் ஏந்திக் கொண்டு, செம்ம அழகடி நீ, சான்ஸே இல்லை. பிரம்மன் உன்னை படைக்கும்போது மட்டும் கலா ரசிகனாக இருந்திருப்பான் போல. உன் முகத்தை மட்டும் ரசித்து அழகாக படிச்சிருக்கான். அதுலேயும் இந்த கண்ணு இருக்கே கண்ணு, அப்படியே என்னை சுட்டி இழுக்குது. இந்த உதடு இருக்கே உதடு, அப்படியே என்னை கட்டி போட்டுடுது. இப்படியே காலையெல்லாம் உன்னையே பார்த்துட்டே இருந்துட மாட்டோமான்னு தோணுடி. 3ஆம் நாள் பிடித்து கிச்சன் சுவரில் மாட்டி வைத்து கொண்டு கார்த்தி பேசிய மொழிகளை நினைத்து பார்த்தவள் பொங்கும் சிரிப்போடு வெளிவரும்போது கார்த்தி முன்வாசல் வழியே உள்ளே வந்தான். எப்போதும் வருவதை விட இப்போது ஏனோ அவனிலும் ஒரு புதுவிதமான ஸ்டைலும் அழகும் தெரிந்தது. அது இவளின் அதிகப்படியான சந்தோஷத்தால் வந்ததா, இல்லை இவளைப் போல இவளை பார்க்க வருவதால் ஒப்பனை செய்து கொண்டானா, யாருக்கு தெரியும். உள் நுழைந்ததுமே கார்த்திக்கின் பார்வை அவள் ஒளிமுகத்திலே நிலைபெற, பார்க்கதடா கார்த்தி, பார்க்காத. இந்த முகத்தில் ஏதோ ஒரு காந்த சக்தி இருக்கு, மாட்டணும், இழுத்து வச்சிடும். நுழையும் போதே மனதிடம் கட்டளையிட்டவன் பார்வையை திசை மாற்றிவிட்டு, அது அது ஐசுவை கூட்டிட்டு போக வந்தேன். உட்காருங்க, குழந்தை தூங்குறா, நான் தூக்கிட்டு வரேன் என்றதும் அவசரமாக, தூங்குற பிள்ளைய எழுப்ப வேணாம். அதற்கு மேல் என்ன பேசுவதென தெரியாமல் இருவருமே அமைதியாக அங்கே நீண்ட மௌனம் நிலவியது. சிறிது நேரத்திற்கு பின், உள்ளார வரலாமே? இல்லை, நான் இதுலேயே இருக்கேன் படபடவென சொன்னவனை ஆழமாக பார்த்தவள், காற்று இல்லாமல் வியர்த்து ஊத்துது. உள்ள குழந்தையோட பக்கத்தில் இருக்கலாம்ல, உள்ளால வந்தா நான் ஒன்றும் கடிச்சு தின்னிட மாட்டேன், நம்பி வரலாம் சொன்னவளை திரும்பி பார்த்தவன் எதுவும் பேசாமல் எழுந்து கொள்ள, இதுவரை வாசல் நிலையில் நின்றவள் நீங்கிக் கொள்ள ஒரு மாய பார்வையை அவள் மீது வீசிவிட்டே உள்ளே சென்றான். சென்றவன் குழந்தையின் அருகில் கட்டிலில் ஒருபுறம் இருக்க அவனை பார்த்தவாறே மறுபக்கம் போய் அவளும் அமர, அவள் உட்கார்வதையே அரைக்கண்ணால் பார்த்தவன் உமிழ்நீரை மென்று விழுங்கிவிட்டு பார்வையை தாழ்த்தி கொள்ள அவனின் அவஸ்தையை உணர்ந்தவள், குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா? இல்லை இல்லை வேணாம். தடுமாற்றமாய் நெளிந்தவனை ஓரக்கண்ணால் பார்த்தவள் தன்னை கவனிக்கிறான் என்பதை உறுதி செய்து கொண்டு காலில் அணிந்திருந்த கொலுசை அவன் பார்க்குமாறு காட்ட அவள் எண்ணியது போல அவனும் பார்த்தான். பல முறை திரும்பி திரும்பி பார்த்தான். ஆனால் அவனில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஒவ்வொரு முறை அவன் பார்க்கும்போதும் ஏக்கத்தோடு
ஏக்கத்தோடு அவனை பார்த்தாள். ஏதோ ஒரு இடத்தில் தன்னை கண்டுகொள்ள மாட்டானா என்று. ஆனால் கார்த்தி எந்த மாற்றமுமின்றி அப்படியே இருக்க, அடி வயிற்றிலிருந்து சுரீர் என மேலெழுந்த வலியை கஷ்டப்பட்டு அடக்கியவன் அவளை மீறி வெளிவந்த கண்ணீர் துளியை அவன் பார்க்காமல் துரத்திய போது குழந்தை குரல் எடுத்து அழத் தொடங்கியது. சட்டென திரும்பி குழந்தையை தூக்கியவள் அதை அணைத்தவாறே தாளாட்டி கொண்டு எழுந்து, கொஞ்ச நேரம் குழந்தையை வச்சிடுங்க, நான் குழந்தைக்கு சாப்பிட இட்லி எடுத்துட்டு வரேன் சொன்னவள் அவன் கையில் குழந்தையை கொடுத்து விட்டு உள் செல்ல அவன் குழந்தையோடு போராட ஆரம்பித்தான். 2 நிமிடத்தில் வெளிவந்தவள் குழந்தையை வாங்காமல் அவன் அருகிலிருந்தே உணவு ஊட்ட அவளுக்கு அதில் எந்த அவஸ்தையும் இல்லை. இப்போதும் அவனே நெளிந்தான். ஒரு வழியாக உணவு கொடுத்து முடித்தவள் அவனிடமிருந்து குழந்தையை வாங்கி சுத்தப்படுத்தி கொண்டு அவன் அருகில் வந்து குழந்தையை கொண்டு செல்ல அவன் கையில் கொடுத்தபோது குழந்தை அவனிடம் கூட போகாமல் அடம்பிடித்தது. கார்த்தி பலமுறை முயன்றும் குழந்தை அவனிடமே செல்லவில்லை. பிடித்து இழுத்து எடுத்தவன் கிளம்ப எத்தனித்த போது அவனிடமிருந்து தாவிய குழந்தை முதல் முறையாக அம்மா என ஆத்தியை அழைக்க ஆத்தியின் உள்ளம் குளிர்ந்து போனது. உடலே சிலிர்த்து போனது அவளுக்கு. தாவி வந்த குழந்தையை வாரி நெஞ்சோடு அணைத்து நெகிழ்ந்து போய் அதன் கை, முகம், கழுத்து, தலை என முத்தம் வைக்க உணர்வின் விளிம்பில் நிலைவர முடியாமல் தவித்து கொண்டிருந்தவளை விழி மூடாமல் பார்த்தான் கார்த்தி. வேறு ஒருவனின் குழந்தை தன்னை அம்மா என அழைக்கும் போது ஒரு பெண்ணால் இந்த அளவு உணர்வை வெளிக்காட்ட முடியுமா? அவளின் குழந்தை அம்மா என அழைத்த போது கூட இவள் இந்த அளவு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாள் என்றுதான் அவனுக்கு தோன்றியது. அந்த அளவு எதையோ சாதித்து விட்டது போல முகமெல்லாம் பூரிப்போடு குழந்தையை அணைத்து பிடித்திருந்தவாறு நின்றிருந்தாள் ஆத்வி. அவளின் அவ்வளவு அருகில் நின்று அவளின் வெள்ளை உள்ளத்தை கண்டதும் நெகிழ்ந்து போய் வியப்பில் பார்த்தவனை விழி உயர்த்தி பார்த்தவள், உன்னால எனக்கு கொடுக்க முடியாதுன்னு தோணுன ஸ்தானத்தை உன் பொண்ணு கொடுத்துட்டா பாத்தியா? போதும், இது ஒன்றே போதும். என் பொண்ணு என் மார்பகம் கொடுத்த பாலை மறக்கலை. என்னை மனைவியாக ஒன்றால் ஏற்றுக்க முடியலை. ஆனால் யாரோட அனுமதியும் வாங்காமல் உன் பொண்ணு என்னை உறவாக ஏற்றுக்கிச்சு பாரு. எனக்கு அது போதும், அது ஒன்றே போதும். சொன்னவளுக்கு காரணம் இல்லாமலேயே அழுகை வந்தது. ஏனோ அவள் அதை அடக்க பார்க்கவில்லை. அவன் முன்பே வாய்விட்டு அழுதாள். அது அவளின் பல நாள் இறுகி போயிருந்த உணர்வின் வலி. இதுவரை அவள் மன வைராக்கியம் சுமந்து நின்ற வலி, தாங்க முடியாத கொடூர வலிக்கு ஒரு வாய்க்கால் கிடைத்ததும் வெளிப்பட்டு ஓடுகிறது. இப்படி ஒரு சூழலில்தான் ஒரு பெண்ணின் மனம் எந்த அளவு காயப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும் போலும். ஆனால் முன்னால் நிற்பவனால் உணர்ந்து கொள்ள முடியுமா? தெரியவில்லை. அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவள் அளவில்லை. உடைந்து போன உள்ளத்திற்கு இன்று இந்த குழந்தையால் மருந்து கிடைத்து விட்டது போல நிறைவு ஏற்பட அழுகிறாள். ஊரில் உள்ள யாராலும் கொடுக்க முடியாத ஒருவித நிம்மதியையும் அன்பையும் இந்த பச்சை குழந்தை கொடுத்து விட்டது என்ற நிலையில் நிறைவுடன் அழுகிறாள். கார்த்திக்கு ஒரு மாதிரியாகிவிட்டது. சட்டென மனதில் வெறும் பாரம் ஒன்று ஏறி அமர்வதை போல உணர்ந்தாள். இப்போதும் ஆத்வி நெஞ்சோடு குழந்தையை அணைத்து பிடித்தவாறு நெகிழ்ந்து போய்தான் இருக்கிறாள். அவளின் நிலையை பார்த்து பேச வாய் வரவே இல்லை. நெகிழ்ந்து போய் பார்த்து கொண்டே இருந்தான். குழந்தையை கேட்டு வாங்கும் துணிவும் அவனுக்கு வரவில்லை. அப்படியே உடைந்து அழும் அவளை பார்த்து உறைந்து போய் நின்றிருந்தான். கொஞ்ச நேரம் அவன் இருப்பதை கூட உணராமல் அழுதவள் சிறிது நேரத்திற்கு பின் ரொம்ப கஷ்டப்பட்டு தன் உணர்வை அடக்கி கொண்டு கட்டிலிருந்து குழந்தையோடு எழுந்தாள். அதே கலங்கும் கண்ணோடு அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவன் கண்களும் கலங்கி போயிருப்பதைக் கண்டதும், ப்ளீஸ் முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதுங்க. இன்று எனக்கு இது வேணும், நீங்கள் தந்தே ஆகணும். ப்ளீஸ் இன்று ஒரு நாள் மட்டும் என் செல்லத்தை என்னோடு வச்சுக்கட்டுமா? நாளைக்கு காலையில் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துடுறேன் ப்ளீஸ். அழுகையோடு கெஞ்சி கொண்டிருப்பவளிடம் தன் வீம்பை காட்டத் தோன்றாமல் அவளிடம் மறுமொழி எதுவும் சொல்லாமல் தளர்ந்த நடையோடு அந்த வீட்டை விட்டு வெளியேறினான். இன்று அவனின் 2வது எண்ணமும் பொடி பொடியானது.
இரண்டாவது திருமணத்தை ஒரு ஆண் தேர்ந்தெடுக்க அவனுக்கு மனைவி தேவை என்பதற்காக மட்டுமல்ல, தான் பெற்ற குழந்தைகளுக்காகவும் தான் என தன் பெண்ணால் புரிந்து கொண்டவன் இன்று ஒரு ஆணின் இரண்டாவது மனைவியாக வர நினைக்கும் பெண்ணால் கூட மூத்த தாரத்து குழந்தையை நேசிக்க முடியும் என்பதை புரிந்து உணர்ந்து நெகிழ்ந்து போய் வந்து கொண்டிருந்தான். இரவு முழுவதும் ஆத்வி வீட்டில் நடந்த நிகழ்வே கார்த்தியின் உள்ளத்தில் பேயாட்டம் போட்டு நின்றது. மறுநாள் காலையிலே ஆத்வி குழந்தையோடு அவன் வீட்டிற்கு வந்துவிட்டாள். வந்தவள் நேற்று ஐசு தன்னை அம்மா என அழைத்ததையே எல்லாரிடமும் சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டாள். குழந்தை அவளிடமிருந்து இறங்கி வீட்டிற்குள் வளர்ந்தது. கதவு நிலையில் நின்று வெளியில் நடப்பதை பார்த்து கொண்டு நின்ற தந்தையிடம் தத்தி தத்தி வந்து அவன் காலை கட்டியாக பிடிக்க கார்த்தி குனிந்து குழந்தையை தூக்கி கொண்டான். குழந்தை புது துணி அணிந்து தலைவாரி பூச்சூடி புது பொலிவோடு இருந்தது. இதெல்லாம் அவள் வேலை என தெரிந்தது. முதல் முறையாக என் பொண்ணுக்காக அந்த பொண்ணை அம்மாவாக கொடுத்தா என்ன என்ற எண்ணம் உதித்தது அவன் மனதில். திரும்பி திரும்பி அவனை பார்த்தவாறே சொர்ணத்திடம் முகம் மலர பேசி கொண்டிருந்தவளை ஆழமாக பார்த்துவிட்டு குழந்தையோடு அவன் அறைக்கு வந்தவன் மனைவியின் போட்டோ முன் வந்து அப்படியே மௌனமாக நின்றான். பின் தாயிடம் வந்தவன், ஆத்தி ரொம்ப நல்லவளா இல்லையான்னு எனக்கு தெரியலம்மா. அவள் எனக்கு தகுதியானவளா இல்லையான்னு கூட தெரியல. அவள் எனக்கு தேவையா இல்லையான்னு கூட தெரியல. ஆனால் என் பொண்ணுக்கு அவள் தேவைன்னு தோணுதுமா. அவளால் மட்டும்தான் என்னை விட மேலே என் பொண்ணை பார்த்துக்க முடியும்னு தோணுதுமா. மனதுக்குள் தாயிடம் கேட்ட நேரம் பின்னால் யாரோ தன் அறையில் நுழைவது போல உணர்வு ஏற்பட சட்டென திரும்பியவன் தன் அறையில் ஆத்வியை கண்டதும் திரும்பி வந்து கட்டிலில் அமர்ந்தான். முகமெல்லாம் சிரிப்போடு வந்தவள், நேற்று தெருவிதிக்கு போய் என் பொண்ணுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்தேன். அதான் அதை அலமாரியில் வச்சுட்டு போலான்னு வந்தேன் சொன்னவள் கொண்டு வந்த கவரிலிருந்து சில புது துணிகளை எடுத்து ஐஸ்வியின் அலமாரியில் அடுக்கத் தொடங்க, இவளுக்கு மட்டும் ஏன் என் மேலேயும் என் குழந்தை மேலேயும் இவ்வளோ பாசம்? எங்களுக்காக ஏன் பார்த்து பார்த்து செய்யணும்? என்ன வேணான்னு சொன்னவளால் என்னை இந்த அளவு நேசிக்க முடியுமா? என் குழந்தை மேலே இவ்வளவு அன்பாக இருக்க முடியுமா என யோசிக்கும் போதே ஆத்வி துணியை வைத்துவிட்டு கிளம்ப ரெடியாக அவன் மனமோ, பேசு பேசு கார்த்தி பேசு என அவனை உந்தி தள்ள தொண்டை வரை வந்து அடைத்து நின்ற வார்த்தையை வெளிவிட முடியாமல் திணறி நிற்க ஓரக்கண்ணால் அவனை பார்த்தவாறு வெளியேறினாள் ஆத்வி. முடியப்பாரு, பேய் மொழி முடிச்சுக்கிட்டு இப்படி உருட்டி உருட்டி பார்த்து மனசை உருட்டி விளையாடிட்டு அப்புறம் என்னையே உருட்டி விளையாடிட்டு எதுவும் தெரியாத பாப்பா போல பார்க்குறத பாரு. இருக்குடா உனக்கு. நேற்று அம்புட்டு அழுறேன், ஏன் அழுறான்னு ஒரு வார்த்தை கேட்குறானா பாரு. கல்லுள்ளி மங்கை, இப்படியே கல் மாதிரி இரு, நானும் பார்க்குறேன் எத்தனை நாள் இப்படி கல் போல இருக்கான்னு. மனதுக்குள் வைராக்கியத்தோடு கிளம்பி போனவளிடம் பேச மனமிருந்தும் பேச முடியாமல் தொண்டை அடைத்து கொண்டு விழி விதுங்கி நின்றிருந்தான் கார்த்தி. அத்தியாயம் தொடரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாவலுடைய தொடர்ச்சி எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சதா அமைஞ்சிருந்தா, உங்களுக்கு நாவல் பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த நாவல் பிடிக்கலன்னு தெரியுது. பாதி வரை ரொம்ப ஆர்வமாக கமெண்ட் பண்ண பல தோழிகளை இப்போ காணலை. அதிலேயே தெரிஞ்சுக்கிட்டேன், ஹீரோவை அவங்க எல்லாரும் வில்லனாக்கி சைக்கோவாக்கி அழகு பார்க்க தான் விரும்புகிறாங்க. ஆண்மை என்கிறது பெண்ணை அழகு செய்கிறதுல தான் இருக்குது, அவளை அடக்கி ஆள்றதில்ல. பல திரைப்படங்களில் நாவலில் எல்லாம் இப்போது ஹீரோவை வில்லன் குலத்தோடு சித்தரித்து இப்படி இருக்கிறது தான் கெத்து என்கிறது போல் எடுக்கிறதால என் நாவலையும் அந்த வழியே எதிர்பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஆன்டி ஹீரோவாக எப்போதும் என் நாவலோட நாயகனை நான் படைப்பதில்லை. ஒரு குடும்பத்தில் தவறு என்பது ஆணும் செய்வான், பெண்ணும் செய்வா. பெண் செய்த தவற்றையும் சுட்டிக்காட்டி ஆண் செய்யக்கூடிய தவற்றையும் சுட்டிக்காட்டி அவங்க திருந்தி வாழ வழி ஏற்படுத்தி கொடுப்பதும், மன்னிக்கவே முடியாத தவற்றை ஆண் செய்யும்போது அவனை தண்டித்து பெண் என்பவள் துணிந்து நின்று சாதிக்கும் வழியையும் தான் என்னால் நாவலாக படைக்க முடியும்.
பெண்ணை அடிமைப்படுத்தி அவன்கிட்ட கை கட்டி கெஞ்சி நிற்கும் கதாபாத்திரத்தையும், ஆணிடம் எல்லாவற்றுக்கும் மண்டியிட்டு நிற்கும் கதாபாத்திரங்களையும், செக்ஸுக்கு மட்டுமே பெண் என்கிற நிலையிலையும் என்னால் நாவலை படைக்க முடியாது. அது குடும்ப நாவலுக்கு சரியாக அமையாது. எழுத்து என்பது ஒரு கூர்மையான ஆயுதம். அது போய் இறங்கக்கூடிய இடங்களில் பல பிரளயங்களை ஏற்படுத்தும். என் எழுத்து ஒரு அமைதியான சுகமான பிரளயத்தை உங்கள் உள்ளத்தில் ஏற்படுத்தி உங்களை சிந்திக்க வைக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. அதனால் என் எழுத்தும் மென்மையாக தான் இருக்கும், வன்மையாக இருக்காது. முடிவை யார் கூடவும் அமைக்கலாம். ஆனால் அந்த முடிவில் இதயத்தை அமைதிப்படுத்தும் ஒரு அற்புத முடிவோடு முடிக்கப்பட வேண்டும். கேட்குறவங்க தயவு செய்து என் இந்த கருத்து சரியா என்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்முடைய மனசு அழகான வெள்ளை காகிதம் போன்றது. அந்த காகிதத்தில் நாம் சேர்க்கக்கூடிய எண்ணங்கள் அழகாக இருக்கும்போது தான் மனசு அமைதியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அதுவே கொடுமையான எண்ணங்களை நம்ம விதைச்சா நம்முடைய சிந்தனையும் கொடுமையாக மாறி பாப்பாவங்களை எல்லாம் எரிஞ்சு விழுற மனநிலையில் தான் நாம் தள்ளப்படுவோம். ஒரு நாள் நான் சொல்கிறத கேட்டு மனசை அமைதியான பாடலுக்கும் இப்படியான மயிலூட்டான காதல் உணர்வுக்கும் கொடுங்க. வாழ்க்கை அழகாக தெரியும். அதுவே அடாவடியான பாடல் கேட்டு கொடூரமான காட்சியை பார்த்துட்டு உங்கள் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போது தெரியும் நான் சொல்ல வருகிறதோட உண்மை அர்த்தம். ஒரு நாள் எனக்காக செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தெரியும் நம்முடைய மனசில் எதை விதைக்கணும், எதை விதைக்கக்கூடாதுன்னு. அதிகமாக பேசிவிட்டேன்னு நினைக்கிறேன். பலர் கமெண்ட் எழுதாமல் இருந்தாலும் என் எழுத்துக்கு கமெண்ட் எழுதுகிற, அதுவும் தினமும் எழுதுகிற தோழன் தீபனருள், தோழி மாயா கீர்த்து, தோழி சகாயமேரி, தோழி யோகஸ்ரீ பாலசுப்ரமணியன், தோழி அச்சு, தோழி சௌமியா, தோழி கீதா கோவிந்தன், தோழி உஷா மதியழகன், தோழி ஹேமலதா, தோழன் தருண், தோழி சுப்ரியா ஜெயராமன், தோழி பவ்யுனா, தோழன் அப்ராம், தோழி கௌரி, தோழி நந்தினி ஜெகதீஸ்வரன், தோழி கவிதா, தோழி தனலட்சுமி ஹரிதா, தோழி அமிர்தவள்ளி தனசேகரன், தோழன் கதிர் வசீகரன், தோழி ரஜினி, தோழி சுதா, தோழி மகேஸ்வரி, தோழன் சுரேஷ் முத்து, தோழி சந்தியா, தோழி கீதா, தோழி சரளா ஜீவா, தோழி சித்ரா மருதையா ஆகிய எல்லாருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. ஒரு வாரமாக கமெண்டை என்னால் வாசிக்க முடியலை. இன்றைக்கி பேரையாவது வாசித்துடணுங்கிறதுக்காக தான் உங்களுடைய பேரை வாசித்திருக்கேன். எல்லாருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. என் எழுத்துக்கு நீங்கள் கொடுக்க ஆதரவுக்கு என்றும் உண்மையாக விசுவாசமாக இருப்பேன். மீண்டும் நாளைக்கு இந்த நாவலோட அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.